ஓம் சாய்ராம். ஸ்ரீ சாய்பாபாவின் சாசனாமிருத திருமொழிகள் என்ற புத்தகத்தை பூஜ்ய ஸ்ரீ நரசிம்ம சுவாமிஜி அவர்கள் தொகுத்து வழங்கியுள்ளார். அதிலிருந்து ஷியாமாவை பாம்பு தீண்டிவிட்டது. அவர் ஸ்ரீ சாய்பாபாவை நாடி மசூதிக்கு சென்றார். ஸ்ரீ சாய்பாபா, ஹே பிராமணா, மேலே ஏறி வராதே, திரும்பி போ, கீழே இறங்கு. தன்னை மேலே ஏறி வரவேண்டாம் என ஸ்ரீ சாய்பாபா உத்தரவிடுவதாக ஷியாமா பயந்து விட்டார். ஸ்ரீ சாய்பாபா சிறிது நேரம் கழித்து, மேலே வா ஃபகீர், அதாவது இறைவன் அன்பானவன், நீ குணமடைவாய். அப்போது ஸ்ரீ சாய்பாபா முதலில் பேசிய சொற்கள் தனது உடலில் கலந்துவிட்ட விஷத்தை நோக்கி, அதாவது பிராமணனான தனது உடலில் விஷம் மேலே ஏறக்கூடாது என்ற பொருளுடன் கூறப்பட்டவை என ஷியாமா கண்டுகொண்டார். ஒவ்வொரு ஏகாதசி நன்னாளிலும், அதாவது 15 தினங்களுக்கு ஒரு முறை உத்தவேஷ புவா ஸ்ரீ சாய்பாபாவுக்கு கடிதம் எழுதுவது வழக்கம். ஸ்ரீ சாய்பாபா மகா சமாதி அடைவதற்கு சில மாதங்களுக்கு முன்பு அவர் ஸ்ரீ சாய்பாபாவை தரிசிக்க வந்தார். ஸ்ரீ சாய்பாபா, நல்லது, நீ போகலாம். 15 நாள்களுக்கு ஒரு முறை நீ இங்கே வரவேண்டியதில்லை. நான் எப்போதும் உன்னுடனேயே இருக்கிறேன், இனியும் இருப்பேன். அங்கு உள்ளவர்கள் எல்லோரிடமும் சொல்லு, அதாவது எல்லோருக்கும் என் நல்லாசிகளை தெரிவி என்பதை இதை குறிக்கும். இது உண்மையிலேயே பிரிந்து செல்லும் போது விடைபெறுவதாகும். ஆயினும் உத்தவேச புவா இதை உணரவில்லை. ஏதோ ஞாபக மறதியால் அதன் பின் ஏகாதசி தோறும் அவர் ஸ்ரீ சாய்பாபாவுக்கு அனுப்பி வந்த கடிதங்களும் நிறுத்தப்பட்டு விட்டன. 15 தினங்களுக்கு ஒரு முறை உத்தவேஷ பூவா வருவது என ஸ்ரீ சாய்பாபா குறிப்பிட்டது இந்த கடிதங்களை கருத்தில் கொண்டே இருக்க வேண்டும். ஓம் சாய்ராம்.